My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள்லாம் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கும் 92.5 ரிசர்வேஷனுக்கும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நோட் சீட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கும். நம்ம தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டு போகலாம். இப்போ ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் கிடைச்சதோ அதே காலேஜ் போட்டுட்டு நோ ரீஅலாட்மெண்ட் ரீடைன்டு மை ப்ரீவியஸ் சீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படி இருக்கிறவங்க வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. இதை கிளிக் பண்ணணுமா அதை பண்ணணுமா எதுவுமே வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு யூ கேன் கண்டினியூ இந்த ரவுண்ட் 1 காலேஜ். ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த காலேஜில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலேஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு ரிசல்ட்டில் ஒரு காலேஜ் லாஸ்ட் டேட் ஃபார் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 30/9/2025 12/1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க ரீஅலாட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சவங்க மட்டும் யூ கேன் டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா டு செகண்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டா டு செகண்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டானா ஃபீஸில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டாலேருந்து செகண்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபீஸ் கம்மி அங்கே ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் ஃபீஸ் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அலாட்மெண்ட் ஆர்டர். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் இருந்த கேண்டிடேட் பே பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ரீஅலாட்மெண்ட் போகிறவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பே பண்ண வேண்டியதில்லை. இஃப் தேர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த கேண்டிடேட் பாருங்கள், கற்பகம் மெடிக்கல் காலேஜில் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் ஹஸ் காட் அ சீட் இன் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். திருச்சி எஸ்ஆர்எம்ல தெலுங்கு மைனாரிட்டியில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த அலாட்மெண்ட்டை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் அதை பற்றின தெளிவான விவரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ வரைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற ரவுண்ட்ஸில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.